உங்க சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பத்திரிகை நினைக்கிறீங்களா? எல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுக்கிற பசங்க நாங்க. அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று, அந்த நிகழ்வில் பங்கேற்று. என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது. ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவானே, ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான், அவன் டெத்தாஸ்கோப் போட்டு வருவான். அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல் தாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2001 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு கல்விவரை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. கல்வியை முதலாளிகளின் லாபம் மீட்ட கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல. என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு? 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10ஆவதுல. படிச்சுட்டு வெளியில வர, பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது கல்வியில? என்ன சிறக்கு? என்ன சிறக்குது சொல்லுங்க. ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் மீட்டரை சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல, 5 நாளும் சாம்பாராம், எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி, இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்கள போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்துலாம் எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி, சமகால நீதி? கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா? வந்துருமா? ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்களை ஒண்ணா உட்காந்து படிக்க வையா? அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. காலையிலே ஏதோ கல்வியை பத்தி, கல்வியில் சிறந்த மகான்கள் வேற அறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படியா அப்படியா? அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல. நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுற. நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியுது. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு இல்ல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல. ஏதோ கேட்டு ஒரு கருத்தை சொல்லி கைது வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி போட்டுக்கிட்டா அப்படியே மெயின். அதான் மகுவா மைத்ரா கேக்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்க. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்ல, என்னோட வகுப்பு படிச்சாப்ல, வக்கீல் ஆயிட்டாப்லன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள்? அதானே அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ரசிங்க தங்கச்சி, ஓரமா உட்காந்து ரசிங்க. பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல, தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில முதலீட்டாளர் இழுத்து வந்தார்ல, அவங்க அம்மா ஆட்சியில, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இழுத்து வந்தாங்க. அதெல்லாம் எங்க வெள்ளரிக்க எத்தனை தொழிற்சாலை இருந்தது? உன் தொழிற்சாலை என்ன? உன் தொழிற்சாலை என்ன? இந்த சிப்கார்டு, இந்த நோக்கியோ, இந்த ஹோண்டாய், இந்த சாம்சங், இதானே? அவன் யாரு இந்த முதலாளி? எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை வருது. அரசு தானே கொடுத்து குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு ஏதாவது வெறியாகுதா இல்லையா? நிலம் நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. தொழிற்சாலை எதுக்கு வச்சு? அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலை உரிமையாளர் யாரு? எத்தனை பேர் வேலைக்கு போறான்?
வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 500, என் தம்பிக்கு 500, எங்க அம்மா என் தங்கச்சிக்கு 500, 1000 கொடுக்குற, 1000 எது கொடுக்குற படிக்க போகும்போது? ஏன்னா 1000 ரூபாய் கூட வக்கு இல்ல. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டுல இன்னொரு பையன் வந்துருச்சு, 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வரீங்க. இது எந்த மாதிரி கணக்கு? இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? ஏதோ ஐரோப்பிய நாடுகள்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல ஆப்பிரிக்க நாடுகள்ல, அரபு நாடுகள், ஏதாவது நாட்டுல தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வர்ற வெளிநாட்டு முதலாளிகள் இங்க வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்தன் வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பல 100 ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடிச்சு விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வான்னு சோப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இருக்கிறீங்களா? எதிர்க்கலாம். அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான்? தன் லாபத்தை வைக்க வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும். அவனுக்கு என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு நாள் எடுத்துக்க? எத்தனை ஏக்கர்? 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க. நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க, தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால், அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம். இதுல யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு குக்கு கட்டையை போட்டு காசு வாங்குற? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதி அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்ப நான் வந்தல போர்டு, இந்த ஒரு கார்ல வந்து இந்த போர்டு, இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டுவாங்க? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்க. அந்த ரோட்டை கட்டுற அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வரீங்க. இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வரீங்க. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி இன்னும் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்ட வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்தி 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேட்கறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரி நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு பசங்க நாங்க. சும்மா தொழில் வளர்ச்சி இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்தி காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச. பனைமரம் நாயரி பனைமரத்தை பாதுகாக்கணும் போது ஒரு பனைமரம், அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும். சாதி மரம் இல்ல, நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா, நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா. இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். சீமா சொன்னா சிரிக்கிறது இல்ல, சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய் உங்களை எல்லாம் முச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆண்களை பாருங்க. சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு, எவ்வளவு பெரிய தாளாளர்கள், வேந்தர்கள், துணை வேந்தர்கள், அவர்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த மாநாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. உலகம் பூரா பாக்குறீங்க. நம்ம கல்வியில சிறந்து விளங்குது ஒரு கையே. என்ன வெண்டத்தில் தர இந்த கடற்கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது உண்மையான பேர் என்ன தெரியுமா? ராஜராஜன் பெருவீதி. வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி. அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா? ராஜீவ் காந்தி சாலை. அது கிழக்கு கடற்கரை சாலைன்னு வச்சிருந்துருக்கலாம். இப்ப வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்ல. எங்க ஊர்ல வந்து தம்பி 80 வயசு 85 வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். சாராயம் கேட்டா கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவோம், பெரியவங்களா விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்ல. அது நல்லது உள்ளதை கொடுங்கப்பா, கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போட்டும்னு. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்க நாடக உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல, அந்த கலைமன்றத்து பேர் எதுக்கு மாத்தினீங்க?
எல்லா சிலையும் தெருவில் இருக்கு, எங்க தமிழ் தாய் சிலை எதுக்கு இடிச்ச? அப்ப சேட்டை தானே. ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அந்த வளாகத்துக்கு ஏன் தாத்தா மூக்கத்தவர் பேரை வைக்கல? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளத்தை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர்கள் அவன் பேரை அங்க கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல? எல்லாத்துக்குமே உங்க அப்பா. அப்ப என்ன நினைக்க தோணுது? சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கிவி பூ வச்சு ஒரு போட்டு போடுவான். 4 மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறோம், அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான் அது. அதனால ரைச்சு இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீங்க வச்சுட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி, நான் வந்து மாத்துவேன். இப்ப நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன். அந்த ஜல்லிக்கட்டு வளாகம் சரி கட்டிட்டாங்க, நம்ம காசு தான். போறா தாத்த மூக்கத்தவர் போடுவேன். கல்வி தந்தை இங்க என்ன பேரு? வள்ளல் பாண்டித்துறை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? ஆசைப்படுவாரு வச்சு அழகு பார்க்கிறாரு. அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க, அவங்களாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே. நீ வரையா போமா 2 பேரும், ஆனா சொல்லாம போகணும். சொன்னா மாத்தி வாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க. ஒழுங்கா அதுக்கு பேரு தம்பி 60 வருஷமா நாங்க ஆண்டுறோம் மாறி மாறி திமுக. மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய் பெருக்கல்ல, கல்வி போய் சேரல, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரல. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு. படிக்கணும்னா என்ன பண்றது? ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டா வருவானா? சரி நோட்டு புத்தகம் வாங்கல, நோட்டு புத்தகம் தாரேன். சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில ஆத்தால பண்ணி வச்சிருக்க? காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல. இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு பஞ்சப்படி. ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது ஒரு சேவைன்னு பாக்குறியா? இந்த மானங்கட்ட கொடுத்து ஒரு வேலை சோத்தை போட்டு கையில 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன், அதுக்காக இதை போய் செய்வேன்லாம். அந்த நேரத்துல புகழணும்னு பேசிட்டாப்ல, அது செய்ய மாட்டோம். அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்பான்ல மானஸ்தன், இவர் எடுப்பாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்க பெரியார் பிறந்திருக்காரு, சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாரு இல்லையா? அதான் இங்க பிறக்கலையே எடுக்கிறேன். அதே கூட்டணி வச்சிருக்க சீதாராமையா 24ஆம் தேதியில எடுத்து முடின்ற. அங்க பெரியாருக்கு உங்க சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்றது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வைக்கிறேன். எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தீல்ல நம்ம ஐயாட்ட, மோடி ஐயாட்ட, நீங்க ஐயா அந்த நமக்குள்ள நிதியை கொஞ்சம் ஏதாவது அவரு சொல்லவே இல்லையா? நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் எதில் இருந்து மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம்? கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட் பேசுறாப்புல. நாளைக்கு வந்து கரூர் பேசி நமக்கு 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாத பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாரு கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவான். நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அடிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சனா, ஊழல் லஞ்சத்துல ஊருக்கு தெளிச்சனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளனா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு?
அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்க கொடுக்கிறவன் பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள், யோ போய, என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், ஏன் அதிகமா விமர்சிக்கிறான், ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். பாருங்க, நீங்க தான் கேட்டீங்க, கல்வியில சிறந்த மாநாடு போட்டாங்களே. இப்ப நீங்க தங்கச்சி கேட்கிற கேள்வியை நான் ஏற்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில எப்படி இருந்தது? இதே குறைய இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல, அவர் 4 ஆண்டு ஆண்டிருக்காரு. அவர் ஆட்சியில இதே முறைதான் இருந்தது. சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்களா? இப்ப அவங்கள பார்த்து கேள்வி. 5ஆம் படிக்கிற 3ஆம் பாடத்துல படிக்க தெரியலையே, பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தாங்க, தமிழை பிள்ளை இன்றி எழுத தெரியலையே, சரி ஆங்கிலமாவது பேசுறானா அது அறவே தெரியலையே. அப்ப எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல, ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல, வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிடுச்சு. எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு, இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை, இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை. ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது, முதலாளி எங்க இருப்பான், அவனுக்கு வேலை செய்யறது, இதுதான் அறிவு, இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை. இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு, அது இல்ல. அதனால நீங்க சொல்றது மாதிரி அவனுக்கு எதுவுமே தெரியல, இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான். அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், அது அவனுக்கு தெரியல, அது சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், பள்ளிக்கூடமே படிக்காதவன் கூட இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி அதானே. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு கற்பிச்சவன் எந்த முட்டாப்பைய, அவன் மொழி எப்படிதான் எனக்கு அறிவாகும்? அது ஒரு மொழி, அது தேவைன்னா எப்ப கற்றுக்கலாம், பயன்படுத்திக்கலாம்.